பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். நம்மளை அற்புதமாய் ஆச்சரியமாய் அனுதினமும் நடத்தி ஒரு குறை இல்லாமல் நம்மை நடத்துகிறார். வேறு இடங்களில் 1000 நாள் இருப்பதை காட்டிலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் மேலானதா. அதை பற்றியதான 84ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா பாடியிருக்கிறார். வேறு இடங்களில் 1000 நாள் வாழ்வதை விட அதை பற்றி ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். வேறிடங்களில் 1000 நாள் வாழ்வதை விட உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. வேறிடங்களில் 1000 நாள் வாழ்வதை விட உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. அது போதுமானது. ஜீவனை விட உந்தன் கிருபையே மேலானது. அது போதுமானது. ஜீவனை தந்த எந்த நேசரே உம் அன்பொன்றே மேலானது. ஜீவனை தந்த எந்த நேசரே அன்பொன்றே மேலானது. வேறிடங்களில் 1000 நாள் வாழ்வதை விட உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. எனக்கும் ஓரிடம் தந்தீரையா, நன்றி ஐயா. உமது வீட்டிலே எனக்கும் ஓரிடம் தந்தீரையா, நன்றி ஐயா. உந்தன் பாதமே எந்தன் தஞ்சமே, உந்தன் நாமமே எந்தன் சொர்க்கமே. பாதமே எந்த தஞ்சமே, உந்த நாமமே எந்த சொர்க்கமே. வேறிடங்களில் 1000 நாள் வாழ்வதை விட உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. தொல்லைகள் மிகுந்த இந்த உலகிலே உம் ஆறுதல் என்னை தேற்றுதே. உம்மை தவிர விருப்பம் வேறில்லை. உம் வருகைக்காய் காத்திருக்கிறேன். உம்மை தவிர விருப்பம் வேறில்லை. உம் வருகைக்காய் காத்திருக்கிறேன். வேறிடங்களில் 1000 நாள் வாழ்வதை விட
இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசித்தால், பிலோமோன் 1:11 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், முன்னே உமக்கும் எனக்கும் புரோஜனமில்லாமல் இருந்த அந்த பிலோமோன் இப்ப கர்த்தருக்கும் நமக்கும் புரோஜனம் உள்ள ஒரு ஆளாக இருக்கிறார் என்று சொல்லி தன் உடன் ஊழியனை குறித்து ரொம்ப அருமையாக ஒரு சாட்சி கொடுக்கிறார் இல்லையா? முன்னாடி ஒன்றும் கட்டுப்பட மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் செய்யறது தான் ரைட்டு, நான் போகிறது தான் ரைட்டு. இன்னைக்கு சில பேர் அப்படித்தானே சொல்லுவாங்க இல்லை? எனக்கு தெரியும், நாங்களும் பைபிள்லாம் வாசிக்கிறோம்ல, நாங்களும் ஜெபம்லாம் பண்ணுறோம்ல, அப்படி சொல்கிற ஆட்கள்லாம் நிறையா இருக்குது. அப்படி சொல்கிறவங்கனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நம்ம சமீபமாக இருக்கிறோம். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தோம். யாக்கோபனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் லாபானுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த தேசத்துல 20 வருஷம் பிரயோஜனம் இல்லை. முதல் நாள் தான் ஆண்டவர் தரிசனமாகி ஒரு ஏணியை காட்டி, நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து திரும்பி வர செய்வேன், பயப்படாதன்னு சொல்லி அவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்ற அந்த யாக்கோப்பு 20 வருஷம் ஆண்டவரை மறந்துட்டார். எந்த ஒரு ஊழியம் செய்தது மாதிரி தெரியல. திரும்ப பெத்தேலுக்கு வந்த பிறகுதான் லாபானுக்கல்ல, மனைவிகளுக்கல்ல, கர்த்தருக்கு பிரயோஜனமா இருந்தான். இன்றைக்கு நமக்கு வந்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் மேன்மையும் நம்ம பிரயோஜனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும். ஒரு வாகனம் இருக்குன்னா அதனால நம்ம ஊழியம் செய்ய பழகணும். பிரயோஜனம் யாரு? கர்த்தருக்கு. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்களே. ஒரு காலத்துல அவன் மேல பொய் குற்றம், சொந்த சகோதரர்கள் பகைத்தாங்க, கிணற்றுல தள்ளுனாங்க. ஆனால் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்த போது அந்த தேசத்துக்கே பிரயோஜனம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு அதே போலதான் முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினாலில் ஆண்டவரை திருப்திப்படுத்தாமல் மனம் போன போக்குல போன நம்மளை இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து நம்மளை இன்னைக்கு நல்வழிப்படுத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. கொலைசேர் 1:21 பார்க்கும்போது, முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளாலும் தேவனுக்கு பிரியமில்லாத சத்துருக்களமா இருந்த நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு இரத்தத்தினால கழுவி பின்னிலைமை ஆசீர்வதித்திருக்கிறார். முன்னாடி நிலைமை வேற, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிலைமை வேற, இரக்கம் பெறாம இருந்த நாட்கள் இருந்த நிலைமை வேற. இப்போ உங்க ஜெபத்துக்கு உடனுக்குடன் பதில், வானம் திறக்கப்படுகிறது. நீங்க நினைச்சாலே ஒரு அற்புதம் நடக்குதுங்க. உங்க நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்த தேவன், நீங்க வாய் சொல் தரவாதற்கு முன்னே, வாயிலிருந்து வார்த்தை உருவாவதற்கு முன்னாடி உங்க ஜெபத்தை கேட்கிறார். இதைத்தான் யோபுவுக்கு செய்தார். யோபு 42:12 பார்க்கிறோம். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கிருபையால் நிரப்புவார். அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது பிலோமோனை பற்றி அவர் எழுதுகிறார், முன்னாடி அவன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவர், கர்த்தருக்கு மகிமையா வாழ்கிறான் என்று சொன்னார். ஒரு காலத்துல இன்னைக்கு நீங்க நம்ம குடும்பத்துக்கு, உன் மனைவிக்கு பிரயோஜனமா இருக்கீங்களா? கணவனுக்கு பிரயோஜனமா இருக்கீங்களா? பெற்றோருக்கு பிள்ளைகள் பிரயோஜனமா இருக்கிறீங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? சமுதாயத்துல மற்றவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? ஏன் மற்றவர்கள் உனக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கணும்? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தான் இயேசு நம்மளை ரட்சித்து இந்த பூமிக்கு ஒளியாக உப்பாக வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமையாக பிரயோஜனமாய் வாழத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். அவருக்கு மகிமையாய் வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இதுவரை யாருக்கும் பிரயோஜனமற்றிருந்த எங்களை உமக்கும் இந்த தேசத்துக்கும் எங்களை உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் மகிமையாகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றி
உம்முடைய இரக்கத்தை பெற்றவர்களாக மாற்றும்படி கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேர் இந்த நாள்ல ஆசீர்வதிங்க. அவருடைய காரியங்கள் கைகூடி வரட்டும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படுவதாக. தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். யூடியூப் சேனல்ல போய் ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியில போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.